ஒரு கிராமத்தின் கதை. 18 ஆண்டுகள் என் பள்ளி படிப்பை முடித்து பழைய என் கிராமத்திற்கு வந்தேன். நீரோடைகள் எல்லாம் புல் புதர்களாயின. நீர் அள்ளி குடித்தேன். மண்ணில் மாசு படிந்திருந்தன. தண்ணீர் சுவையில்லை, தாகம் தீரவில்லை. ஊருக்குள் வந்தேன். தென்னை மரங்களெல்லாம் பட்டு போய் சுருங்கியுள்ளது. நிழல் தரும் வேம்புகள் வெட்டி சாய்க்கப்பட்டன. வீட்டிற்கு முன்னே நிழல் தரும் மரம் இல்லை. வெப்பத்தை உண்டாக்கும் சிமெண்ட் கூரைகள் இருந்தன. சில வீடுகளில் மரங்கள் வாடி வதங்கியிருந்தது. ஏன் என வினாவினேன் எண்ணற்றவர்களிடம். ரசாயன மாற்றத்தால் நசுங்கி போயின என்றார் பெரியவர்கள். வயல் வெளிக்கு சென்றேன். வளமற்ற நெற்பயிரை கண்டு வாடி போனேன். நான் விவசாயி உருவிடம் வினா எழுப்பினேன். வேண்டாத உரங்களால் வந்தது இந்த வினை என்றார்கள். குப்பை மேடுகளிலெல்லாம் பாலித்தீன் பைகள் குன்று போல் கிடந்தன. மண்ணை எடுத்து சோதனை செய்தேன். வெப்பம் அதிகமடைந்தது. வெப்பக்காற்று வீசியது. ஒரு தென்னை சோலைக்கு சென்றேன். மரத்தின் காய்கள் சுருண்டு இருந்தன. ஏன் என வினாவினேன். இயற்கை உரம் இல்லாமல் செயற்கை உரத்தால் வந்த வினை என்றார்கள். தொழுவத்திற்கு சென்றேன். உழவு மாடுகள் இல்லை. வீட்டுக்கு ஒரு செயற்கை உழவு கருவிகள் செழிப்பாய் இருந்தன. பசும் பாலில் காப்பி கேட்டேன் அம்மாவிடம். பாக்கெட்டில் பாலில் தேநீர் கொடுத்தனர். அதில் மனமும் இல்லை, குணமும் இல்லை. உடலில் மாற்றம்தான் ஏற்பட்டது. ஊரின் பொது இடத்திற்கு சென்றேன். தாவணியில் கண்ட பெண்கள் சுடிதாரில் சுற்றி வந்தனர். ஆசைப்பட்டு அம்மாவிடம் தோசை கேட்டேன். ஆகாத ரெடிமேட் மாவால் அப்பம் போது தோசை தந்தது. இயற்கை தோசையில் உள்ள இன்பம் எனக்கு இல்லை. வீட்டிற்கு ஒரு பசுமாடு இல்லை. அது மாறி மோட்டார் பைக்குகள் வீட்டுக்கு வீடு நின்றது. ஆற்றுக்கு சென்றேன் ஆசை தீர குளிப்பதற்கு. மணல் முழுவதும் அள்ளப்பட்டு மாசு படிந்திருந்தது. என் உடலில் மாற்றம்தான் ஏற்பட்டது. எனக்கு மூத்த பெண்கள் பலர் திருமணமாகாமல் திருதிருவென முழித்துக் கொண்டிருந்தனர். ஏனென்று அவளின் அம்மாவிடம் கேட்டேன். வரதட்சணை வாங்காத மணமகன் இங்கே வருவதே இல்லை. நகைகள் கேட்டு நச்சரிக்கின்றனர். சமுதாயம் கெட்டு போய்விட்டது என என் மனம் புலம்பியது. நான் சிறுவனாய் இருந்த போது இயற்கை காட்சிகளோடு சிரித்து கொண்டிருந்த இந்த கிராமம் நாகரீக மாற்றத்தால் நாசமாகி போய்விட்டது. இயற்கை வளர்ப்போம், இதிகாசத்தில் இடம் பிடிப்போம், உலக அரங்கில் இந்தியாவை உருவாக்குவோம், கிராம ராஜ்யத்திற்கு கனி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.